ஒரு பக்கம் ஐடி எம்ப்ளாயி, இன்னொரு பக்கம் பல வகையான மூன்றடுக்கு விவசாயம் கலக்கிட்டு வராரு இவரு. வெண்டைக்காய், புதினா, பச்சை மிளகாய், கீரை, தக்காளி, அவரைக்காய், பீர்க்கங்காய்னு எவ்வளவு வகையான காய்களை விவசாயம் செஞ்சுட்டு வராரு. அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுக்கீரை, சிவப்பு முளைக்கீரை, பச்சை பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி, வல்லாரக்கீரை, முருங்கை, மணத்தக்காளி, புளிச்சக்கீரை, வெந்தயக்கீரை, பாலக்கு, புதினா, இந்த மாதிரி ஒரு 12 வகையான கீரை கன்சிஸ்டண்டா எடுத்துட்டு இருக்கோம். காய்கறிகள்ல புழுக்களை தடுக்கிறதுக்கு வித்தியாசமான ஒரு முறையை கையாண்டு மரல வைக்கிறாரு. ஐடி எம்ப்ளாயியான ஜனா அப்படின்ற இவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய இடத்துல இந்த மாதிரியான விவசாயத்திலையும் ஈடுபட்டு வராரு. பல வகையான காய்கறிகளை பயிரிட்டு விளைச்சல் மேற்கொண்டுட்டு வராரு. அதிலும் இயற்கை முறையில இந்த மாதிரியான விவசாயத்துல ஈடுபட்டுட்டு வாரம் 2 முறை சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த காய்கறிகளை விற்பனையும் செஞ்சுட்டு வராரு. அதே போல இங்க காய்கறிகள்ல புழுக்கள் அண்டாம இருக்கிறதுக்காக வாட்டர் பாட்டில் கட்டி அதுல ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதுக்குள்ள கருவாடை விட்டு புழுக்களை இந்த பக்கம் திசை திருப்பக்கூடிய இந்த மாதிரியான ஒரு முறையையும் கையாண்டுட்டு வராரு. அதே போல இந்த புழுக்களை திங்கக்கூடிய மற்ற வகையான பூச்சிகளையும் இங்க விட்டு இப்படி இயற்கை முறையிலேயே இந்த மாதிரியான விவசாயத்துல ஈடுபட்டு வராரு. வெண்டைக்காய், புதினா, பச்சை மிளகாய், கீரை, தக்காளி, அவரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய்னு பல வகையான காய்கறிகளை பயிரிட்டு விளைச்சல்ல ஈடுபட்டு வராரு. ஒரு பக்கம் ஐடி நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய விவசாயத்தை கைவிடாம அதை அப்படியே பின்பற்றிட்டு வராரு. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.